கரிநாள் பேரணிக்கு ஆதரவு கோரி திருகோணமலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். தொண்டைமனாறு துன்னால வீதி அபிவிருத்தி 5 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பம். திருமலையில் ஒரு நாளில் 3 காணவில்லை, பீதியடைய வேண்டாம் என பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. அமைச்சர் நலிந்தவுக்கு தெரிந்த ரகசியங்கள், வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவின் அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக தீவிரமடையும் போராட்டம், 2 வைத்தியசாலையில் அனுமதி. 2025ஆம் ஆண்டு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 84 பேர் கைது, இதில் அதிகமானோர் பகைசார். நாட்டின் ஒருமைப்பாட்டை விரும்பினால் கிவிலோயா திட்டத்தை கைவிடுக அரசிடம் வலியுறுத்து. திரு கேதீஸ்வர மகா சிவராத்திரி பெருவிழா, அரசு அதிபர் தலைமையில் விசேட கலந்துரையாடல். ஜேவிபிக்கு பணம் கொடுத்து தோற்கடிக்கப்பட்ட மகிந்து அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர். யாழ் மாவட்ட பெண் அரசியல் தலைமைகளை சந்தித்து சர்வதேச ராஜதந்திரிகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கனேடிய உயர்ஸ்தானிகர் விஜயம். கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன், தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள கரிநாள் பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்று வளர்ச்சியேற்க வேண்டும் என தென்கயிலை ஆதீன முதல்வர் மற்றும் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் ஆகியோர் அழைப்பு விடுத்தனர். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வளர்ச்சியேற்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக தென்கயிலை ஆதீன முதல்வர் தவ திரு அகத்தியர் அடிகளார் மற்றும் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தின நாள் வருகின்ற 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி வருகின்றது. அந்த சுதந்திர தின நாளை ஒரு கரிநாளாக கொண்டாடுவது என்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவ சமூகம் தன்னை முன்னிறுத்தி அந்த கரிநாளை கொண்டாடுகின்ற ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தாலும் இம்முறையும் அதனை முன்னிறுத்தி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன. 1948 நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது. இருந்தபோதும் எமது இனம் அதற்கான அனுபவிப்பினை அனுபவிக்கவில்லை. சுதந்திரம் என்ற சொல்லை எமது தமிழினம் இழந்து போய் நிற்கின்றது. அதனை பெருமுகமாக மீள வலியுறுத்தலாக இந்த கொண்டாட்டம், கரிநாள் என்கின்ற இந்த முன்னிகழ்வு அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது அது ஒரு துக்க தினமாக கொண்டாடுகின்ற அந்த செயற்பாடு எங்களுடைய மாணவர்களால் எடுத்து முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய இருப்பு, அவர்களுடைய எதிர்காலம், அதனை தீர்மானிக்கின்ற ஒரு அங்கமாக இந்த செயற்பாடு காணப்படுகின்றதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேசியத்திற்கான ஒரு முன்னெடுப்பினை கொண்டு வருவதற்கான ஒரு அரசியல் தலைமையினுடைய கேள்விக்குறிகளுக்குள் நிற்கின்ற இந்த வேளையில் இவர்களுடைய செயற்பாடு மிக முக்கியமானது. இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுடைய அறவழியிலான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். அந்த வகையிலே இம்முறையும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தூய்மையான செயற்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து வழங்குகின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, இங்கே வாழ்கின்ற சைவ மக்கள், தமிழ் மக்கள், ஏனைய மதம் சார்ந்த மக்கள், புலம்பெயர் மக்கள் எல்லோருமே அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய எதிர்வருகின்ற 4ஆம் தேதி தங்களுடைய பூரண ஆதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தேசியம், தாயகம், சுய நிர்ணய உரிமை, அதாவது அதி உச்ச சுய நிர்ணய உரிமை, அதாவது
நம்மை நாமே ஆள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எம் ஈழத்தில், அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த பொறிமுறை எப்பொழுது இங்கே உருவாகின்றதோ அப்பொழுதுதான் அது தமிழனுக்கு சுதந்திர தினமாக அது கொண்டாடப்படுகின்றது. உண்மையில் எதிர்வருகின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற இந்த சுதந்திர தினமானது தமிழர்களுடைய வரலாற்றிலே அது கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி இந்த சுதந்திர தின போராட்டத்தினை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கொள்வதற்காக உத்தேசித்துள்ளோம். இதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயமாகவும் சிவில் அமைப்புகளோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்புகளுடனான கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை அங்கே செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய பொழுதிலே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் திருகோணமலையினுடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களினையும் அதே போன்று தென்கைலாய ஆதீனத்தினுடைய அகத்தியர் அடிகள் அவர்களையும் இந்த போராட்டத்துக்கான வலி சேர்ப்பதற்காக நாங்கள் நம்முடைய சந்திப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் வவுனியா, ஜாழ்ப்பாணம் என எங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த தமிழர் பரப்பிலே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கின்ற வகையில் நாங்கள் மக்களை திரட்டுகின்ற நோக்கிலே நாங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் சொல்லுவார்கள், உங்களுக்கு என்னடா வேலை, நீங்க படிக்கிற வயசுல இந்த வேலையை ஏண்டா செய்றீங்க? நாங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். தமிழ் மக்களுடைய இருப்புக்காக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைக்கு நாங்கள் சமுதாயமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் விட்டு நாங்கள் இந்த உலகத்தில் இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எம்முடைய வரலாறுகளும் எம்முடைய எங்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அடிமைகளும் ஒன்று நடந்ததோ அல்லது இது இவ்வாறு நடந்தது என்றது இந்த சமூகத்துக்கு தெரியாத ஒரு விடயமாக போய்விடும். எம்முடைய இளைய சமுதாயத்திடம் நாங்கள் வரலாற்றை ஒரு கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டு விடுவோம். எதிர்கால சந்ததியினர் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டுமாயின் எங்களுடைய வரலாறுகள் நாங்கள் கடத்தப்பட வேண்டும். இதற்காக அனைத்து மக்களையும், குறிப்பாக வடக்கு கிழக்கு தாயகம் எங்கும் பறந்து வாழுகின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம். குறிப்பாக சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், கட்சி பேதமின்றி அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். எனவே இந்த போராட்டமானது வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மட்டக்களப்பிலும் இந்த போராட்டமானது இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து தரப்பும் எவ்விதமான வேறுபாடுமின்றி தமிழ் தேசிய பரப்பில் வடக்கு கிழக்கு தாயகமெங்கில் எம்முடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த நாள் எப்பொழுது வருகின்றதோ அதற்கான அந்த உரிமையை நாங்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் மக்களாக ஒன்று திரண்டு ஒற்றுமையுடன் கலந்து முயற்சிக்கின்ற பொழுதுதான் எமக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேளிக்கைகளிலும் மோகங்களிலும் நாட்டங்கொண்ட இனத்தினை தேசிய அரசியம்பால் இயக்க திருப்ப இயலாது. ஆகவே மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த மோகங்கள் அனைத்தையும் விட்டு தமிழனுடைய வரலாற்றிலே தமிழனுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறது நம்முடைய தமிழ் மக்களினுடைய கடமையாகும். தொண்டமநாடு துன்னாலை வீதி அபிவிருத்தி மீண்டும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியானது கடந்த 2021ஆம் ஆண்டளவில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் தொடர்ந்து நடைபெற்று அரசியல் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு வீதி அபிவிருத்திக்கு நிதியுதவி அளித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, பருத்தித்துறை பிரதேச செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண படிப்பாளர், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள், கிராம சேவகர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை 3 காணாமல் போனமை தொடர்பில் போலீசார் துரித விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மாவட்ட பொது வைத்தியசாலை முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் இருந்து நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த சாரதி இன்று படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய MLMM முன்சித் எனும் மாணவன் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பாடசாலை சென்ற சமயம் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை தளத்தில் கடமையாற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் நேற்றைய தினம் விடுமுறையில் சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர,
இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாகவும் போலீசார் தனித்தனியாக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் பல முக்கிய தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். இச்சம்பவங்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் விரைவில் வெளிக்கொண்டு வரப்படும். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைக்கவும் மாயமான ஏனைய இருவரையும் பாதுகாப்பாக மீட்க சகல பாதுகாப்பு பிரிவினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக மேலும் தெரிவித்தார். தரமற்ற மருந்து இறக்குமதி மற்றும் மருந்து மாஃபியா தொடர்பில் தற்போதைய சுகாதார அமைச்சர் நளின ஜெயதிச மாறிவார் என்று வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த வைத்தியர் ருக்ஷான் பெல்லன விசாரணைகள் முடிவடைந்து வெளியில் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே இதனை குறிப்பிட்டிருந்தார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றியிருக்கின்ற அவர் அவ்வாறு தெரியாது என்றால் ஏன் 65 வயதான ஒருவரை அமைச்சின் செயலாளராக இன்றும் வைத்துக் கொண்டுள்ளார். மருந்து மாஃபியா சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் இதற்கு சம்பந்தமில்லை. இதை நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன். இதற்கு முன்னர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இருக்கும் போது கூட மருந்து மாஃபியா இருந்தது. ஆனால் அவருக்கு தெரியாது. நாங்கள் சொன்னோம், ஆனால் அவர் அதை நம்பவில்லை. இன்று நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நிலையை பாருங்கள். 2017ஆம் ஆண்டு முதல் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு மற்றும் தரமற்ற மருந்துகளே உள்ளன. கோவிட் காலத்தில் உலக சுகாதார ஸ்தாபனம் முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக் கொண்டது. ஆனால் எமது அமைச்சின் அதிகாரிகள் தேவையில்லை என்றனர். அதில் கோவிட் தீவிரமாக பரவியது. கோவிட்டின் போது ஏற்பட்ட மரணங்களை, அதாவது முஸ்லிம் சடலங்களை எரிப்பதற்கு ஆணையிட்ட அதிகாரிகளே இன்று மருந்து மாஃபியாவால் அமைச்சின் உயர் பதவிகளில் இருத்தப்பட்டுள்ளனர். அது அப்படி என்றால் இந்த நாட்டுக்கும் அதே கதிதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நிரந்தர வேலைவாய்ப்பு கோரி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த 4 பேரில் 2 உடல்நிலை மோசமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திடீரென 2 உடல்நிலை மோசமடைந்து மயக்கமடைந்த நிலையில் 1990 அவசர ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் ஆணொருவரும் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நிரந்தர ஆசிரியர் நியமனத்தை வழங்குமாறு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் மொத்தமாக 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 130 திடீர் சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் போலீஸ் உத்தியோகத்தர்களே அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 போலீஸ் சார்ஜன்கள், 9 போலீஸ் கான்ஸ்டபிள்கள், 4 துணை பரிசோதகர்கள், 2 பிரதம பரிசோதகர்கள் என்போர் அடங்குவதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதி அமைச்சின் கீழ் செயல்படும் நிறுவனங்களைச் சேர்ந்த 11 பேர், விவசாயம் மற்றும் பொதுச் சேவைகள் துறையை சேர்ந்த 5 அதிகாரிகள், 3 கிராம சேவகர்கள், 3 பிரதேச சபை அதிகாரிகள் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் திடீர் சோதனைகளை தவிர்த்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 56 பேர் 2025ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், மருத்துவர்கள், முன்னாள் பிரதேச சபை தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் அடங்குவதாக கூறப்படுகின்றது. மேலும் 2025ஆம் ஆண்டில் 153 பேருக்கு எதிராக 115 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் 69 வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருமைப்பாட்டை விரும்பினால் கிவிலோயா திட்டத்தை முழுமையாக கைவிடுமாறு அரசாங்கத்திடம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பில் விளக்கமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, மகாவலி வலயத்தை உள்ளடக்கி புதிதாக நிர்மாணிக்கப்படும் கிவிலோயா திட்டம் ஏற்கனவே இருந்த அரசுகளைப் போல் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து அரசு அனுசரணையுடன் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்துவதையும் வடக்கு கிழக்கு நிலத்தொடர்பை நிரந்தரமாக பிரிக்கும் உள்நோக்கத்தையும் இந்நாட்டின் பூர்வீக குடிகளான தமிழர்கள் தமது சொந்த பிரதேசத்திலேயே 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இத்திட்டம் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆளுநர் அரசை வலியுறுத்துகிறது. வவுனியா வடக்கு பிரதேசத்தையும் முல்லைத்தீவு மணலாறு பிரதேசத்தையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் 23,456 மில்லியன் ரூபாய் செலவில் கிவிலோயா என்ற ஒரு நீர்ப்பாசன திட்டத்துக்கான அணைக்கட்டு
ஒன்றை கட்டுவதற்கு இப்பொழுது ஆட்சியில் உள்ள அனுரகுமார அரசானது 2500 மில்லியன் ரூபாவை முதல் கட்டமாக ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் இவ்வேலை திட்டமானது 2031 ஆண்டு முடிவுறுத்தப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் 2011 ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மகாவலி 2 ஸ்கீமுடன் இணைந்ததாக உருவாக்க முயற்சி செய்த போதும் பின்னர் அது கைவிடப்பட்டது. இப்பொழுது அதே திட்டத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல்வேறுபட்ட குளங்கள், வயல்களை உள்ளடக்கி ஏற்கனவே மணலாற்று பிரதேசத்தை சிங்களமயமாக்கி அதற்கு வெளியோயா என்று பெயரும் சூட்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து நிதியை பெற்றுக் கொள்வதற்காக அது மகாவலி 2 வலயம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த மகாவலி 2 வலயத்திற்கு எந்த காலத்திலும் மகாவலி நீர் வரமாட்டாது என்பதை மகாவலி அதிகார சபையின் உயர் அதிகாரிகளே நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இதனையொட்டிய பிரதேசங்களில் உள்ள கொக்கச்சான் குளம் என்ற கிராமம் போகஸ் என்றும் அதனையொட்டி மற்றும் ஒரு கிராமத்துக்கு நாமல்புர என்ற பெயரும் சூட்டப்பட்டு அம்பந்தோட்டை மாதளி போன்ற தூரத்தில் உள்ள சிங்கள பிரதேசங்களில் இருந்து சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட்டு குடியேற்றப்பட்டுள்ளனர். இப்பொழுது கிவலோயா நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் தமிழ் மக்கள் விவசாயம் செய்து வரும் 15க்கும் மேற்பட்ட சிறிய குளங்களும் அதனையொட்டிய வயல் நிலங்களும் வவனியா வடக்கில் உள்ள பல பழந்தமிழ் கிராமங்களும் அதன் குளங்களும் வயல் நிலங்களும் கிவலோயாவின் நீரேந்தும் பிரதேசத்துக்குள் மூழ்கடிக்கப் போகின்றன. இதன் காரணமாக ஏற்கனவே வாழ்வாதாரங்களை இழந்து சிறுக சிறுக தமது விவசாயத்தை மேற்கொண்டு வரும் தமிழ் மக்களை மீண்டும் விரட்டியடிக்கும் நிலை தோன்றியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. பல பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறியமையை கண்டித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த 23ஆம் தேதி நாடு முழுவதும் 48 மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கியது. நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு அந்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவடைந்தது. அதன் பின்னர் வைத்தியசாலைகளில் தினசரி சிகிச்சைகள் வழக்கம் போல் முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் சுகாதார அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்த தவறிவிட்டனர் என கூறி நேற்று காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை அரசு வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் இந்த பணி புறக்கணிப்பின் ஒரு பகுதியாக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வெளியில் உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல், தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியில் உள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் போன்ற செயல்பாடுகளில் இருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். இதேவேளை மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது என்று பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் மகா சிவராத்திரி பெருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிறப்பாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக ஆராயும் முதலாவது கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதன்படி இன்று காலை 9:30க்கு மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா ஒழுங்குமுறையுடன் பாதுகாப்பதாகவும் பக்தர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் ஏற்படாத வகையில் நடத்தப்படுவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பாக முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், பிரதேச சபை ஆகியவற்றின் பங்களிப்புடன் வீதி ஒழுங்குபடுத்தல், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சங்கங்களின் ஊடாக போக்குவரத்து மேலாண்மை மேற்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் சுகாதாரம், சுத்திகரிப்பு பணிகள், மின்சார விநியோகம், நீர் விநியோகம், உணவு வழங்கல், பாதுகாப்பு விடயங்கள், சாரணியர் சேவை, செஞ்சிலுவை சேவை, சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ், முதலுதவி படை, மருத்துவ அவசர ஊர்தி சேவைகள் ஆகியவை தொடர்பாக தேவையான ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கல், பிரதேச செயலகம், மன்னார் இணைப்பு அலுவலகம் அமைத்தல், தற்காலிக கொட்டகைகள் அமைத்தல், வர்த்தக நிலையங்களை ஒழுங்குபடுத்துதல், வாகன தரிப்பிடங்கள் ஏற்பாடு, ஊடக நடவடிக்கைகள், தீயணைப்பு சேவை, களப்பயண திகதி நிர்ணயம், விலை கட்டுப்பாடு உள்ளிட்ட மேலதிக விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2015 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபிக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பெருமளவு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். நாங்கள் சம்பாதித்த பணத்தில் இருந்து ஜேவிபிக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பணம் கொடுத்தோம். அந்த நேரம் 3 சக்திகள் இருந்தன. எங்கள் தளம் தனித்தனியாக சென்றது. மைத்ரி ரணில் எங்கள் கட்சியின் தலைவர், மறுபுறம் குடிமக்கள் சக்தி. அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை தாக்கினார்கள். மறுபுறம் ஜேவிபி ராஜபக்சவை தாக்கியது. மஹிந்த ராஜபக்சவுக்காக மும்முனை தாக்குதல்
தாக்குதலால் தோற்கடிக்கப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி சிறிய தொகையை கொடுக்கவில்லை, அவர்கள் மில்லியன் கணக்கானவற்றை கொடுத்தார்கள் என்றார். கொழும்பு ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்களுக்கும் சர்வதேச ராஜதந்திரிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் UNDP துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோரே குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது திறந்த மற்றும் சிந்தனைக்கான இடத்தை உருவாக்கல், பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கும் மற்றும் நிலைநிறுத்துவதற்கும் பெண்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தடைகளை விவாதங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னேற்றுவதற்கு ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்த முக்கியத்துவமும் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக வடக்குக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜாவை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், நூலகர் மற்றும் அரசறிவியல், பொருளியல் மற்றும் மொழிபெயர்ப்பு கற்கை துறைகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்புகளின் பொழுது அரசியல், பொருளாதார நிலைமைகள் உட்பட சமகால விடயங்கள் பற்றியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கனேடிய தூதரின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த அனைத்து மத தலங்களையும் அவற்றின் தொல்லியல் பெறுமதியை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த மத தலங்களை புனரமைப்பதற்கு கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. கம்பளை தொரகல பேகோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிகிராம விகாரையில் நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். டிட்வா சூறாவளியால் கண்டி உடபலாத பிரதேச சபை பகுதியில் 6 மதத்தலங்கள் முழுமையாக சேதமடைந்ததுடன் 15 மதத்தலங்கள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பும் வகையில் சூறாவளியால் சேதமடைந்த தொரகல பேகோக் ஹில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிகிராம விகாரையின் புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். டிட்வா சூறாவளியால் சுமார் 1350 மத, கலாச்சார மற்றும் தொல்பொருள் தலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கிராமங்கள், விகாரைகள் மற்றும் மத தலங்களுக்கு இடையான தொடர்பை மீண்டும் நிலைநாட்ட இந்த மத தலங்களை விரிவாக கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார்.